ஒருவருக்கு குடும்பத்திலேயே பெண் பார்த்து முடிவு செய்யப்பட்டது. இது அவருக்கு நன்றாக தெரியும். ஒப்பந்தமும் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் சார்பாகவும் பேச்சளவில் முடிவு செய்யப்பட்டது. ஆனால் அவர் காலேஜ் சென்ற பிறகு காதலில் சிக்கிக்கொண்டு அந்த பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறுகிறார். இந்நிலையில் என்ன முடிவு எடுப்பது? பெற்றோர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்ன ஆவது? ஒரு ஆலோசனை கூறுங்கள். தங்களுடைய பாயிண்ட் 2 படி பதில் சொல்லவும். நம்முடைய சட்டத்தை கோட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு லா பாயிண்ட்டை கோட் பண்ணி உங்களோட நம்மளோட ரெண்டாவது பாயிண்ட் என்ன? சம்மதம் பெற்று மனம் முடியுங்கள்னு நம்முடைய பாயிண்டில் ரெண்டாவது பாயிண்ட்டாக சொன்னோம். அதை மேற்கோள் காட்டி ஒரு கிடிக்கு புடி ஒன்றை பிடித்திருக்கிறார்கள் அவர்கள். நாம் ஏற்கனவே சொன்னதைப் போல சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கணவனும் முடிக்கப் போகிற மணமகளும் தான் இதிலே முடிவு செய்ய வேண்டும். மற்றவர்கள் ஆலோசனை கூறலாம், அறிவுரை வழங்கலாம். இதற்குத்தான் அவர்களுக்கு உரிமை உண்டே தவிர, யாரை மனம் முடிப்பது என்பது ஒப்பந்தத்தில் யார் கையெழுத்திடுகிறார்களோ அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் முடிவு செய்ய வேண்டியவர்கள் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதற்கு மாற்றமாக நீங்கள் வலுக்கட்டாயமாக திணித்த திருமணத்தை முடித்தால் அது நிலைக்காது. அது என்றோ ஒரு நாள் அருந்து போகத்தான் போகிறது. ஆக நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கலாம். அவனுக்கு பிடிக்கலையே, அதுக்கு என்ன செய்ய முடியும்? அவனுக்கு பிடிக்கவில்லை, அவனுக்கு அந்த பெண்ணை பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஒரு வருத்தமான சூழ்நிலை தான், இல்லை என்று மறுக்க முடியாது. ஆனால் அவனுக்கு பிடிக்காத பெண்ணை அவன் மீது திணித்தால் அது நிலைமை இன்னும் மோசமாகத்தான் போகிறது. ஆகவே அவரை எப்படியாவது சரி கட்டுறதுக்கு வழி இருக்கான்னு பாருங்கள். அவருடைய மனதை மாற்ற முடியுமா என்று பாருங்கள். ஏற்கனவே பேசி வைத்த பெண்ணோடு மனம் முடிக்க முடியுமா என்று பாருங்கள். அவருக்கு வெளிவராவிட்டால் அவருடைய வழிப்படி அவரை விட்டுவிடுவதுதான் சிறந்ததாக இருக்கும்.